நடிகர் பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு அவங்களுடைய மனைவி பூர்ணிமா கணவர் பாக்கியராஜ் கட்டின தாலிய என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். இந்த விஷயத்த தன்னோட மகன்கிட்டயும் மகள்கிட்டயும் மருமகள்கிட்டயும் கூட அவங்க சொல்லி பயங்கரமா அழுதுருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகரும் பிரபலமான இயக்குனருமா வலம் வந்த கே பாக்கியராஜ் அவர்கள் இப்ப கடந்த ஜூலை 27ஆம் தேதி காலமாயிட்டாரு. 73 வயசுல இறந்து போய்க்கக்கூடிய பாக்கியராஜ் அவரோட உடல் சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டிருக்குது. உண்மையாவே தமிழ் சினிமால பல படைப்புகளை கொடுத்து மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆகி பல நடிகர்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வச்சவர் தான் கே பாக்கியராஜ். இறந்து போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட குஷ்பு மகள் திருமணத்தில் கலந்துக்கிட்டு தனக்கு எதுவுமே நடக்காது, தான் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சர்வசாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காரு. ஆனால் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போவார் அப்படிங்கிறத அவங்க குடும்பத்தாரும் ரசிகர்களும் திரையுலகத்தை சேர்ந்தவங்க யாருமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நடிகர் பாக்கியராஜ் அவர்களுக்கு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியும் சாந்தனு அப்புறம் ஒரு மகள் இருக்காங்க. சாந்தனோட மனைவி கீகி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1984ஆம் வருஷம் தான் நடிகை பூர்ணிமாவை பாக்கியராஜ் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பூர்ணிமா பாக்கியராஜுக்கு 2வது மனைவி தான். அதுக்கு முன்னாடியே பிரவீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகையை பாக்கியராஜ் திருமணம் பண்ணியிருக்காரு. திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள்லயே அவங்க இறந்து போனதால முதல் மனைவி இறந்து போனதுக்கு பிறகு அடுத்த 1-2 வருஷத்துல நடிகை பூர்ணிமாவை 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கணவர் கூட கிட்டத்தட்ட 42 வருஷங்கள் திருமண வாழ்க்கைய மனைவி பூர்ணிமா நடத்திருக்காங்க. 1984ஆம் வருஷம் அவர் கட்டின தாலிய அவர் இறந்து போறதுக்கு முந்த நாள் வரைக்கும் தன்னோட கழுத்துல தான் பூர்ணிமா பாக்கியராஜ் வச்சிருக்காங்க. இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அந்த தாலியை கட்டுறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா மனசே வரலையாம். பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. இப்ப அதுக்காக அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, தன்னோட கணவர் தான் கழுத்துல கட்டின அந்த ஒரு தாலிய இனிமேல் தான் போட்டுக்க முடியாது, இருந்தாலும் தன்னோட கணவர் தான் கூட இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்காக அந்த தாலியை ஒரு மோதிரமாவோ இல்ல ஒரு தங்க செயினாவோ மாத்தி அதை தன்னோட உடம்புலயே போட்டுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். இது மூலயமா அப்பா கட்டின தாலி ஏதோ ஒரு ரூபத்துல என் கூட இருக்கும், உங்க அப்பாவும் என் கூட வாழ்ந்துட்டே இருக்க மாதிரி நினைச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட மகன்கிட்டையும் மகள்கிட்டையும் மருமகள்கிட்டையும் தன்னோட விருப்பத்தை பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கு பிறகு உங்க இஷ்டம் என்னவோ அதே செய்யுங்கம்மா, கண்டிப்பா நீ எதை செஞ்சாலும் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க செய்யக்கூடிய சாப்பாடுல இருந்து நீங்க அவரை பாத்துக்கிற விதமா இருக்கட்டும், இது எதுலையுமே நீங்க அப்பாவுக்கு எந்த விதமான குறையும் வைக்கல. அதே மாதிரி இந்த விஷயத்துலையுமே நீங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ண போறீங்க. அதை பார்த்துட்டு அப்பாவோட ஆத்மா சந்தோஷம் தான் படுமே தவிர வருத்தப்படாது, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தார் எல்லாருமே பூர்ணிமா பாக்கியராஜ் கிட்ட அவங்க நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா கணவர் கட்டின தாலியை அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அதை எடுத்து சும்மா பத்திரப்படுத்தி வைக்காம அது ஒரு மோதிரமாவோ செயினாவோ மாற்றி தான் கழுத்துலையோ கையிலோ போட்டிக்கிறது மூலயமா தன்னோட கணவர் தான் கூட வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போறா அப்படின்ற நம்பிக்கையோட பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்க வாழ போறாங்க அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.